உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். 2021 திமுக ஆட்சி ஏற்றவுடன் அல்லது அந்த வெற்றி அறிவித்தவுடன் ஒரு காணொளி ஒன்று வந்தது. அது பல பேருக்கு எரிச்சலாகவும் பல பேர் எதிர்ப்பாகவும் அந்த காணொலிக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு சென்னையில் இருக்கிற வில்லிவாக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மா உணவகத்தை போட்டு அடின்னு அடித்து அந்த போர்டெல்லாம் தூக்கி போட்டு உடச்சி உள்ளே இருக்கிற அந்த சாமான் செட்லாம் கொண்டு வந்து வெளியே இது பண்ணி இனிமேல் அம்மா உணவுமாவது எதுவாகுது அப்படின்னு அந்த வெற்றியோட உற்சாகம் அம்மையார் ஜெயலலிதா மீது உண்ட கோபத்தையெல்லாம் தாண்டி திமுகவினர் சிலர் அதை பண்ணியிருந்தாங்க. கடுமையான விமர்சனம் சோசியல் மீடியாவில் வந்த பொழுது அப்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இல்லை, அம்மா உணவகம் தொடரும், அது எந்த இதுவும் கிடையாது, அவங்க யார் அதை பண்ணாங்களோ அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அந்த அம்மா உணவகங்கள் படிப்படியாக குறைக்கப்பட்டு ஒரு கட்டத்தில் காணாமலே போயிடுச்சு. அதான் உண்மை. இருந்து அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் இருந்தது. ஆனால் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அப்படி ஓஹோன்னு இருந்தது. என்னன்னா, முக்கியமான ஒரு விஷயம், இப்போ கடந்த திமுக ஆட்சி காலத்தில் என்னங்க அம்மா உணவகத்தெல்லாம் குறைச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் வச்ச போது அங்கே கட்சியில் இருந்த சில பேரை கூட சோஷியல் மீடியாவில் போட்ட பதிவு என்னென்னா, ஏங்க டாஸ்மார்க்கில் குடிச்சிட்டு சைட் டிஷ்க்கு அங்கே வடை வாங்கி சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசியிருந்தாங்க. அது முற்றிலும் பொய்யான ஒரு விஷயம். ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் கூட அதை சொல்லலை. 2013 அம்மா உணவு ஒன்று ஆரம்பிக்கிறேன், ஒரு சாப்பாடு ஒரு சாம்பார் சாதம் 3 ரூபா, மொத்த சாதம் 5 ரூபா, ஒரு வடை 1 ரூபா, ஒரு இட்லி 1 ரூபா இப்படின்னு கொண்டு வந்தோடனே பல பேருக்கு பெரிய இதுவாக இருந்தது. மிக முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, உணவுக்காக பிச்சை எடுப்பவர்கள், ஏன்னா 2 விதமாக இருக்குது. பணத்துக்காக உணவுக்காக எது ஒரு வேளை சாப்பாடாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறவங்களாம் உண்டு. அவங்க பெருமளவில் குறைஞ்சி போனாங்க. நம்மளால என்ன, ஒரு இட்லி 1 ரூபான்னு போது ஒரு 5 ரூபா நம்ம கையில் கிடைக்காதா அப்படின்னு அந்த திட்டத்திற்கு பெரிய வரவேற்புலாம் கிடைச்சிது. பல பேருடைய பசி ஆத்தின உணவகம் அம்மா உணவகம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம சினிமா ஏரியாக்குள்ளே இருக்கிறோம். இந்த சினிமா ஏரியாவில் சினிமா வாய்ப்பு தேடுபவர்கள், உதவி இயக்குனர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருந்தது அம்மா உணவகம். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அது பெரிய அளவில் தெரிய ஆரம்பித்து ஆந்திராவில் இருந்து முதல்வர்கள், அப்புறம் பஞ்சாபில் இருந்து துணை முதல்வர், ராஜஸ்தான், கர்நாடகா இங்கெல்லாம் போய் அவங்க அந்த உணவகத்தை தொடங்கினாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த சமயத்தில் அம்மா உணவகத்தை பெரிய அளவில் மீடியாக்கெல்லாம் எழுதி பேசப்பட்டுக்கிட்டு இருந்த சமயம் பல பேர் பசியாடுற தாயே உன்னால அப்படின்னு கும்பிட்ட காலத்தில் திடீர்னு சில ஓட்டல் முதலாளிகள் மேடத்தை நாங்கள் பார்க்கணும், ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட்டு சரி கொடுத்தாங்களா, அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்களா, ஃபோனில் கேட்டாங்களா இல்லை அவங்க பிஏ கிட்ட கேட்டாங்களான்னு தெரியல. இந்த சில ஓட்டல் முதலாளிகள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, போயிட்டு இதுமாரி அம்மா உணவகத்தை எங்கள் ஹோட்டலுக்கு அருகே இருக்கிற பகுதியில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடுங்க, வேறு இடத்துக்கு மாற்றிடுங்க, எங்கள் வியாபாரம் அடிபடுதுன்னு அந்த மாதிரி பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு என்னென்னா, உங்கள் ஹோட்டலேருந்து ஒரு இட்லி 33 ரூபா, நான் 1 ரூபாய்க்கு கொடுக்குறேன், 1 ரூபாய்க்கு இட்லி சாப்பிட்றவன் 33 ரூபா இட்லி சாப்பிட வருவானா? சரி சாப்பிட்டு போகிறான், உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி வேணும்னு அந்த ஹோட்டலில் இருக்கிற பகுதியில் எக்ஸ்ட்ரா 2 அம்மா உணவகங்களை திறக்க வச்சாங்களா. அதாங்க ஜெயலலிதா. காரணம் என்னன்னா, நீ எதை இதுவாக சொல்கிறியோ அதை காலி பண்ண வேண்டான்னு சொல்லி கதறிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ கூட உண்டு, நீங்கள் வரிசையாக அந்த பெரிய ஹோட்டலில் இருக்கும்போது வண்டி கடைகள்லாம் அருகே இருக்காது, ரோட்டு கடைகள்லாம் அது எப்படியோ, ஏன்னா அவங்களுக்கும் வியாபாரம் தான் அவ்வளோ முதலீடு போட்டு வேலைக்கு ஆளை வச்சு கரண்ட் பில் கட்டி ஏசியை போட்டு அதுவும் ஒரு இதுதான். இந்த மாதிரி இவங்க வண்டி கடையில் வச்சு இது பண்ணி இவங்களுடைய வாழ்வாதாரம் முக்கியமான ஒரு விஷயம் தான். ஆனால் நீங்கள் அம்மா உணவகம்னு ஒரு திட்டம், அரசு போட்ட திட்டத்துக்கு உங்கள் லாபத்துக்காக எங்கிட்ட நீங்கள் பேசுறீங்களான்னு சொல்லி அது மாதிரி விரட்டியே விட்டுடுச்சு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் காணாமலே போச்சு. நிறைய பேர்லாம் கூட என்னையாச்சு அம்மா உணவகம்னு நிறைய பேர் எங்களுக்கு அரிசி கிடைக்கலுங்க, சரியான பராமரிப்பு இல்லை, முன்ன மாதிரி தரமாக சுவையாக இல்லை, இந்த மாதிரியான விமர்சனங்களாக இருந்தது. தவேகாவுடைய தலைவரும் தமிழகத்தினுடைய முதலமைச்சருமான விஜய் அம்மா உணவகங்களை மறுசீரமைப்பு செய்யப்படும், இன்னும் எக்ஸ்ட்ரா உணவகங்கள் திறக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிற நேரத்தில் பல பேர் அதை வரவேற்றிருக்கிறார்கள். நாமும் வரவேற்போம். காரணம் என்னன்னா, இன்னைக்கு பசிச்சவங்க நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாங்களோ எவ்வளோ உதவி செய்தாலும் இந்த மனசு போதுன்னு சொல்லவே சொல்லாது. இந்த வயிறு ஒரு ஜான் வயிறு நிரம்பி போச்சுன்னு வச்சுங்க, போதுங்க, இன்னும் 2 இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிட்டு வாந்தி எடுத்துருவாங்க, நான் விடுங்க, ஏங்க போதுங்க, இதோட பசி ஆறி போச்சுங்க, விட்டுருங்க. அதுதாங்க பசி இல்லாத உலகம்தான் வள்ளலார் சொன்ன மாதிரி. அதை விஜய் மறுபடியும் சீரமைத்திருக்கிறார். எக்ஸ்ட்ராவும் கொண்டு வரணும்னு நம்முடைய விருப்பம். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தால் இது மாதிரியான
பெரும் முதலாளிகள் யாராவது உங்ககிட்ட வந்து பேரம் பேசினாலோ அல்லது அதற்கு எதிரான ஒரு விஷயங்களை செய்தாலோ அதற்கு செவி சாய்க்காதீர்கள் சிஎம் விஜய் அப்படின்னு தான் நம்முடைய கோரிக்கை. இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது விஜய் ஜெயிச்சதை இன்னும் ஜீரணிக்க முடியல. எப்படிங்க ஜீரணிக்க முடியும்? யாருமே எதிர்பார்க்கல. அது எப்படி ஜீரணிக்க முடியும்? ஏன்னா ஒரு பக்கம் சீமான் பயங்கரமான கோபத்துடைய வெளிப்பாடு. அதாவது அந்த கோபத்துடைய வெளிப்பாடு என்னன்னா, அந்த கோபத்தை வெளிப்பாட்டை வந்து மாத்திக்கிறதுக்காக ஒரு கோமாளி மாதிரி ஒரு சிரிப்பு சிரிப்பார்ல, ஹே 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 அப்படி அது மாதிரி ஒரு சிரிப்பு சிரிச்சு இது பண்ணாலும், ஏயா 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு தெரியுது, அப்பயே வேட்பாளர் நிறுத்தி வைக்கிற, அப்பயே வேட்பாளர் நிறுத்துற, ஜெயிச்ச பிறகு ஏன் வந்து 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொல்ற அப்படின்னு அவர் வந்து சத்தம் போடுறாரு. வந்து ஏங்க 10 லட்சம் கோடி கடன் இருக்குதுன்னா இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் மட்டும் என்ன சொல்லியிருக்கு போறீங்க? 10 லட்சத்துக்கு 20 லட்சம் கூட சொன்னாலும் சொல்லியிருப்பீங்க. வந்து சொல்றது காரணம்னா சொல்ல வேண்டியது தான். வந்து ஆட்சி வந்தாச்சு 10 லட்சம் கோடி கடனில் இருக்குது, நான் அதை பார்த்துக்கிறேன், நான் அதுக்கான நலத்திட்டங்கள்லாம் வரதா செய்யும் அப்படின்னு. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, குழந்தைகளை வைத்து இந்த ஆட்சியை பிடித்துள்ளார்கள் அப்படின்ற விமர்சனம் இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்குது. வந்து இது எனக்கு உலகத்திலே ரொம்ப புதுமாரியா இருக்குது. வந்து வேர்ல்டுலேயே எந்த மாதிரியான எந்த அரசியல்லையும் உலகத்தில் இங்கே சவுத் ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஏன் இந்த பிறகு தெற்காசிய நாடுகள் இவங்களோட அரசியல் கட்சி நடத்துகிறாங்க, ஆட்சியில் அமைஞ்சிருக்காங்க, பொது தேர்தல் நடத்தியிருக்காங்க. அந்த பொது தேர்தலில் குழந்தைகளை வச்சு ஜெயிச்சிங்க அப்படின்ற விமர்சனத்தை இது வரைக்கும் நானும் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். நான் ஏதோ இப்போ ஆர்டிக்கலாக வந்திருக்கிறத பார்த்தா ஒன்று கூட கிடையாதுங்க உலகத்தில். இது பெரிய அதிசயமாக இருக்குது. வந்து குழந்தைகளுக்கு பிடித்தமான நடிகர்னு கேள்விப்பட்டிருக்கோம், குழந்தைகளை வச்சு அப்படின்னு அதை தான் சீமானு சொல்கிறாரு. ஒரு பெரியவர்கிட்ட கேட்குற, ஏங்க நீங்கள் ஓட்டு போட்டீங்க அப்படின்னா, என் பேத்தி சொல்லிச்சு அதனால் ஓட்டு போட்டேன் அப்படின்னு. உன் பேத்தி வந்து கோட்டர் கேட்குது, நீ வாங்கி கொடுப்பியா அப்படின்னு. எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? உன் பேத்தி கோட்டர் கேட்குது, நீ வாங்கி கொடுப்பீங்களா அப்படின்னா, இது முழுக்க முழுக்க விஜயனுடைய வெற்றி மீது உள்ள வன்மத்தினுடைய வெளிப்பாடு. நீங்கள் என்ன வேணாலும் பேசி மட்டும் விடுங்க, அதுக்கு ரியாக்ஷனே பண்ணாதீங்க. காரணம் என்னன்னா, யாருமே எதிர்பார்க்காது தான் இதெல்லாம் ஜெயிப்பாரு, இவரெல்லாம் வந்து ஆட்சியில் உட்காருவாரு அப்படின்னு நினைக்கவே இல்லை. வந்தாச்சு, உட்கார்ந்தாச்சு. இதன் பிறகான விஜய் அவர்களுடைய அந்த ஆட்சி எப்படி சிறப்பான ஆட்சியாக இருக்கிறது, அதை எப்படி தொடர்ந்து நடத்த விட போகிறார்கள், இவர்களுடைய ஆதரவு எப்படி இருக்க போகிறது, அரசியல் சூழ்ச்சிகள் எப்படி நடக்க போகிறது, இதெல்லாம் விஜய் தாண்டி கடந்து வருவாரா? இது 1008 கேள்விகள்லாம் இருக்குது. ஏன்னா இன்னும் 10 நாள் தானே ஆச்சு. இன்னும் வந்து 10 மாசம் ஆட்சி மாதிரி எல்லாரும் வந்து அங்க நடக்கிறது பார் குற்றம், இங்க நடக்கிறது பார் கொலை அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தடுக்க வேண்டியது தான், உண்மையே தடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை. குற்றங்களை குறைக்க வேண்டியது காவல்துறையுடைய பொறுப்பு. அதெல்லாம் மேஜிக் மாதிரி 10 நாள்ல நடந்துருமா? முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திருவாரூர்ல ஒரு கூட்டத்துக்கு போய் அவரும் பேசியிருக்காரு. வந்து ஏங்க இப்ப நடக்கிறது நம்ம ஆட்சி தாங்க அப்படின்றாரு. என்னங்க இது புதுசா இருக்குதுன்னு பார்த்தா, நம்ம ஆட்சி தாங்க நடக்கிறது, நாம போட்ட நலத்திட்டங்களை தாங்க இவங்களும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த நலத்திட்டங்களை பண்ண வேணான்னு விட வேணான்றீங்களா, அல்லது அந்த பண்ற அந்த நலத்திட்டங்களை வந்து நீங்க வந்து விமர்சனம் பண்றீங்களா? ஆனா அவர் தொடர்ச்சியா நம்ம ஆட்சி தான் நடக்குது விடுங்க. நான் கூட நினைச்சேன் நாங்க நம்ம கூட்டணியில் இருக்கும் தான் ஆதரவு கொடுத்துருக்காங்க, அதுக்காக சொல்றேன்னு சொல்ல போறான்னு பார்த்தா, ஒரு நலத்திட்டத்தை தொடரத்துல என்ன இருக்குது? அந்த நலத்திட்டத்தை முறிக்கிறது தானே தப்பு. இப்ப கலைஞர் ஒரு நலத்திட்டத்தை போட்டு அதை செயல்படுத்திட்டு வரும்போது ஜெயலலிதா அவர்கள் வந்தா அதை சுத்தமா தூக்கி எறிஞ்சிருவாங்க. திரும்பவும் வந்து கலைஞர் வந்தா ஜெயலலிதா அவர்களுடைய நலத்திட்டங்களை சுத்தமா தூக்கிடுவாங்க. இந்த தொட்டில் குழந்தை திட்டம் அது இதெல்லாம் வந்து பாருங்க, அதெல்லாம் கடந்த காலம் நிறைய பார்த்துருக்குறோம். ஆனால் ஒரு விஜய் சரி சென்ற ஆட்சியில அது தொடரட்டும், இதனால் எத்தனை பேர் பயன்பட்டு இருக்கார்கள், இந்த திட்டத்தினால பயன் இல்லை, யாருக்கும் பயன் இல்லை அப்படின்னா அதை தூக்கி வெளியே போட்டுருவோம், அது வேணாம் அப்படின்னு முடிவுக்கு வருவோம். அதே வேளையில் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த இன்ஸ்டாகிராம்ன்ற ஒரு சமூக வலைதளத்தை வைத்து இவர்கள் ஆட்சிக்கு வந்தவர்கள். அந்த சமூக வலைதளத்தில் இந்த 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ் இவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு 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 மாயையை உருவாக்கி, அந்த மாயை மூலமாக இவங்க நேரடியா வந்து இந்த ஓட்டெல்லாம் வாங்கல, மக்கள் செல்வாக்கெல்லாம் வாங்கல, டெக்னாலஜியை வச்சு வாங்கியிருக்காங்க, சோசியல் மீடியாவை வச்சு வாங்கியிருக்காங்க. அதே வேளை நாம் இனிமேல் உஷாரா இருக்கணும் அப்படின்னு ஒரு இது சொல்லியிருக்காரு. அன்னாரிவேலுக்கு நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட அதான் சொன்னாராம். வந்து எல்லாம் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களை கவர்ற மாதிரி, இளைஞர்கள்கிட்ட நம்ம கட்சி போய் செல்வாக்கு பெறுற மாதிரியான விஷயங்களை பண்ணுங்கப்பா, ஏன் ஒரே பழைய பஞ்சாங்கத்தை பாடிக்கிட்டு இருக்கீங்க, கோவப்பட்டதா கூட ஒரு தகவல் இருக்குது. இதுக்கு ஒட்டுமொத்தமாக காரணம் என்னன்னா, விஜய் இந்த இடத்துக்கு வந்துட்டாரு, அந்த வளர்ச்சி தாங்க முடியல, அதனுடைய வெளிப்பாடு தான் அப்படின்னு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது நேற்று கேரளாவில் நடந்த பதவியேற்பு விழா, விஜய் போறாரு போறாரு இப்படியா இருந்துகிட்டு இருந்தது. காங்கிரஸ் தான் ஆட்சி அமைத்திருக்கிறது.
யார் முதல்வர்னு கேரளாவில் இழுத்து 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 ஒரு வழியா இவர் தான் முதல்வர் முடிவாயிடுச்சு. விஜய் வருவாரா வரமாட்டாரா, விஜய் வந்தா எப்படி இருக்குன்னு விஜய்க்கு அழைப்புதல் கொடுக்கப்பட்டிருந்தது. முதல்வர் விஜய் கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. அதே வேளையில் அங்கிருந்து வந்த தகவல் என்னன்னா, ஏற்கனவே வந்து ஒரு கூட்டம் இருக்குது, நீங்க வந்துட்டீங்கன்னா கட்டுக்கடங்காத கூட்டம் கேரளாவில் வந்துடும், இந்த நிகழ்ச்சி வந்து பெருமளவில் பாதிக்கப்படக்கூடும், நீங்க முடிவு பண்ணீங்க, நாங்க வந்து போலீஸ் பாதுகாப்புலாம் கொடுக்குறோம் அப்படின்னு. பொதுவாகவே வந்து கேரள மக்கள் வந்து இந்த சினிமா மோகத்திற்கு அடிமையாகாதவர்கள், வந்து கோஷம் போடாதவர்கள், வந்து யார் பின்னாடி வந்து வால் பிடிச்சி போகாதவர்கள். ஆனால் அவங்களுடைய நிலைமை இப்போ மாறி போயிருக்குது பாருங்க. வந்து அவங்களும் கமர்ஷியல் சினிமா தளத்துக்குள்ள வந்துட்டாங்க, அவங்களும் ஹீரோக்களை கொண்டாடுறாங்க. மிக முக்கியமாக அண்டை மாநிலமான தமிழகத்தை சேர்ந்த தளபதி விஜயை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னா ஏதோ ஒரு கரிஷ்மா இருக்குதுன்னு அர்த்தம். இங்க பாருங்க, முந்த நாள் வந்து பாலக்காட்டில், திருவனந்தபுரத்தில், அப்புறம் வந்து திருவில்லா, இந்த ஊர் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா தாவேக்காவிற்கு வந்து உறுப்பினர் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படியாப்பட்ட ஒரு வரவேற்பு பாருங்க. ஏற்கனவே நம்ம சொல்லவே தேவையில்ல, கேரளாவில் வெறித்தனமான விஜய் ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. நான் போய் ஒரு புனலூரில் போய் ஒரு படம் பார்த்தேன், வாய்ப்பே இல்லை ராஜா, அப்படி ஒரு கூட்டம். ஏங்க நீங்க தமிழ்நாட்டில் போய் படம் பார்க்க வேண்டியதானே, ஏங்க இங்க வந்தீங்கன்ற அவங்க வந்து நம்மளை திட்டிகிட்டு இருக்காங்க. வந்து அங்க போய் படம் பார்க்க வேண்டியதானே. ஏங்க இந்த பக்கம் வந்து தேர்தல் பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கும்போது பாலக்காடு பகுதியில் வந்து விஜயை சப்போர்ட் பண்ணி ஒரு ஊர்வலமே நடத்தியிருக்காங்க. இப்போ உறுப்பினர் சேர்க்கை நடத்தியிருக்காங்க. ஆரம்பத்தில் என்ன அங்க இருக்கிற சோசியல் மீடியாவில் என்ன வச்சாங்கன்னா, நீங்க தமிழக வெற்றி கழகம்னு ஏன் வச்சிருக்கீங்க, பொதுவான ஒரு பேரை வச்சிருக்க வேண்டியதானே, உங்களுக்கு வந்து கேரளாவில் ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குமேன்னு. அதெல்லாம் மீறி அங்க பாத்தீங்கன்னா அந்த அரசியலுக்குள்ள தாவேக்கா அரசியல் வந்திருக்குது. அப்படின்னா அகில இந்திய அளவில் தாவேக்கா ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது என்பதில் மாற்றுக்கருத்து கிடையாது. ஏன்னா எம்ஜிஆருக்கு பிறகு, ஜெயலலிதா வந்த பிறகு அகில இந்திய அதிமுக எம்ஜிஆரே கொண்டு வந்துட்டார். ஏன்னா அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வேற்று மாநிலங்கள்ல, நம்ம கோலாறு, பாம்பே, தாராவி, அப்புறம் வந்து கொல்கட்டா, இந்த பகுதியில் தான் ஜெயிச்சிருக்காங்க. வந்து அதே போல தான் தாவேக்காவுக்கு இந்த பக்கம் கேரளாவுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு, ஆந்திராவிலும் கர்நாடகாவிலையும் சொல்லவே தேவையில்ல, அங்கேயும் ஒரு பெரிய ஃபேன்ஸ் இருக்கும் பொழுது, அப்படியே நார்த்துக்கு போய் பாருங்க, ஒரே ரீல்ஸ் முழுக்க, நார்த் இந்தியன் ரீல்ஸ் முழுக்க பார்த்தீங்கன்னா விஜய் தளபதி, நம்ம தளபதி விஜய்ன்றலாம், தளபதி விஜய்ன்னு சொல்ல வரல பொழுது, விஜய் தளபதின்னு பாகிஸ்தானில் இருக்கிற ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையாங்க பங்களாதேஷில் இருக்கிற ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கான். என்ன காரணம் தெரியல, ஏதோ ஒரு வகையில் அந்த முகம் பிடித்து விட்டது, ஏதோ ஒரு வகையில் அந்த திரைப்படம் அவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்குது, அவங்க கொண்டாடுறாங்க. பாரியா வந்து ஒரு யங்ஸ்டர் வந்து அங்கே போய் தமிழ்நாட்டில் இந்தியாவுடைய தென்கோடியில் ஒரு ஆட்சி அமைச்சிருக்காருன்னு நார்த் முழுக்க ஒரு பெரிய வரவேற்பு கிடைத்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இது ஒரு புகழாரம் கிடையாது, இதுதான் உண்மை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.